subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் அகில பாரத இந்து மகா சபா மாநில தலைவர் பாலகிருஷ்ணன்ஜி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்குவதே எங்களின் லட்சியம் என மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் தலைமையில் நிர்வாகிகள் சபதம் ஏற்றனர். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லையில் அகில பாரத இந்து மகா சபா மாநில தலைவரும் தேசிய துணைத் தலைவருமான பாலகிருஷ்ணன்ஜி பிறந்த தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை டவுன் குறுக்குத்துறையில் அமைந்துள்ள ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோருக்கு அகில பாரத இந்து மகா சபா நெல்லை மாவட்ட மாநகர தலைவர் செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் முதியோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அகில பாரத இந்து மகா சபா மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன்ஜி கலந்து கொண்டு ஆதரவற்ற முதியோருக்கு காலை உணவுகளை வழங்கி மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடினார். இந்த நிகழ்வில் நெல்லை மண்டல தலைவர் இசைக்கிராஜா, மாவட்ட துணைத் தலைவர் கலைச்செல்வன், கிழக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார், மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன், மாநகர ஆலய பாதுகாப்பு தலைவர் ஜோதி சங்கர், மாநகர துணைத் தலைவர் சத்யராஜ் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நெல்லை மாவட்ட மாநகர தலைவர் செல்வம் சிறப்பாக செய்திருந்தார். இந்த நிகழ்வில் ஆதரவற்ற முதியோரோடு நிர்வாகிகள் அமர்ந்து உணவருந்தி மாநில தலைவரின் பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் அவர்களின் தலைமையில் அனைவரும் சபதமேற்று அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் அகில பாரத இந்து மகா சபாவுடைய நிர்வாகிகள் நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அயோத்தியுடைய குழுவில் உள்ள 40 பேரில் ஒருவர் தாப்பா பாலசுப்ரமணியன் இன்னைக்கு பிறந்த நாள். அதனால் இன்னைக்கு இந்த முதியோர் இல்லத்தில் நாங்கள் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துட்டு, அது போக நாங்கள் எங்களுடைய அமைப்பில் இருந்து கல்விக்கடன், வேற உபகரணங்கள், சில இதுகளுக்கு தையல் மிஷினு, இப்படி எல்லாமே செய்யறதுக்கு நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்னையுடைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா, அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பணங்களை பலத்தோட தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த தாபாசி அவர்கள் இன்னைக்கு ஒரு மேரேஜ் பண்ணாமல், கல்யாணம் முடிக்காமல் இன்னைக்கு அவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு இருந்துட்டு இருக்காருன்னா ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதர் எலெக்ஷனில் நின்னாங்க, அதிக ஓட்டு வாங்கினாங்க. ஆனால் வேங்கினதில் துட்டு கொடுக்காம வாங்கின ஓட்டு. அவர் அடுத்த திருப்பு நாங்கள் எம்பி ஆகிறதுக்கு நாங்கள் இந்த பிறந்த நாளோட சபதம் ஏற்றுக்கிட்டு அவர் நீடோடி வாழ்க என்று வாழ்த்துவதற்காக நாங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு பேட்டி